ரிஜிஸ்டரான விஷயங்கள் நீ மீனவங்களை பத்தி போய் இந்த செய்யணும்னா நீ வெளில மக்கள் இவங்களுக்கு நீ இல்ல அதை எங்க வீட்டுக்குலாம் வந்தா நாங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விக்ரமும் சுபிக்ஷாவும் பேசிக்கிறாங்க. விக்ரம் இருக்கார்ல, சுபிக்ஷாக்கு ஒரு சூப்பரான அட்வைஸ் பண்ணாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், விக்ரம் இந்த இடத்துல சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே சூப்பரான பாயிண்ட். நான் எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க, ரெக்வஸ்டா கேட்கிறேன். லைக் போட்டீங்கன்னா தான் வீடியோ கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். லைக் போடாதவங்க கண்டிப்பா லைக்கை போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். விக்ரம் என்ன அட்வைஸ் பண்றாருன்னா, நீ ஆவுனா உன்னோட கம்யூனிட்டியை பத்தி சொல்லிட்டு இருக்கல, அதாவது மீனவ கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல, அது ரொம்ப ஓவர் டோஸா போயிட்டு இருக்கு, அந்த விஷயத்தை குறைச்சிருன்னு சொல்றாரு. அதுக்கு சில எக்ஸாம்பிளும் சொல்றாரு. அதாவது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம அவ்வளோ க்ளோஸ் பாண்டிங்ல இருக்கோம், எனக்கே நீ சொல்றது சில சமயம் ரொம்ப ஓவரா தெரியுது, அதாவது எப்ப பாரு நீ அந்த ஃபிஷர் கம்யூனிட்டியை பத்தி பேசிக்கிட்டே இருக்க, அது எனக்கே ஓவரா தெரியுதுன்னா வெளியே இருக்க மக்களை பத்தி யோசிச்சு பாரு, மக்களுக்கு அது ரொம்ப ஓவரா தெரியும், இந்த பொண்ணு என்னப்பா அதை பத்தியே பேசிட்டு இருக்கான்னு யோசிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஏறக்குறைய மக்களோட மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணியே சொல்றாரு. ஏன்னா மக்கள் அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க லைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அடிக்கடி பேசுறது தெரியும், ஃபுல் எபிசோட்ல அதெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஆனா லைவ் எல்லாம் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அதுல இந்த பொண்ணு ஆவுனா அவங்க கம்யூனிட்டியை கொண்டு வந்துரும். எங்க இடத்துல இப்படிதான், நாங்க வீட்டுக்கு வந்தா அப்படி கவனிப்போம், இப்படி வந்தா அப்படி கவனிப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசும். அப்ப யோசிச்சு பாருங்க, விக்ரம் கிட்டயும் நிறைய பேசி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை விக்ரம் ஒவ்வொரு பாயிண்டா வச்சு சூப்பரா சொல்றாரு. அது என்னன்னா, நீ ஆக்ட்ரஸ், அதாவது ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்படுற, நீ நடிகை ஆகணும்னா நான் இந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கேன், இந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் வேலையாகாது. உன் டேலண்ட்டு, உன்னோட ஆக்டிங் ஸ்கில்லு அதெல்லாம் காட்டு. அதை விட்டுட்டு நீ அதையே பேசுறதுனால என்ன ஆக போகுது? ஒரு 50 நாள் நீ அதை பேசிட்ட, நீ என்ன பேசியிருக்கன்னு யோசிச்சு பார்த்தா அதுதான் அதிகமாக பேசியிருக்க. 50 நாள் ஆயிடுச்சு, அதை இதுக்கப்புறம் விட்டுரு, இதுக்கப்புறம் அதை கொண்டு வராத. ஏன்னா சில இடத்துல அது தப்பா போகுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, நீ ஒரு இடத்துல சொல்ற, எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க பயங்கரமா கவனிப்போம், எல்லாரையும் சூப்பரா பார்த்துப்போன்னு சொல்ற, அப்ப மத்தவங்க எல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? நீ அந்த கம்யூனிட்டியை உயர்த்தி பேசுறேன்ட்டு வேற ஒருத்தங்களை அமுக்குற மாதிரி அது வெளியே போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு புரியுது, பட் ஆனா எப்படி அதை நான் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சுபிக்ஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் விக்ரம் இன்னொன்று பாயிண்ட் வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மதுரைக்காரங்க பயங்கரமா கவனிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப இங்கேயே மதுரைக்காரங்க 2-3 பேர் இருக்காங்க. அவங்க மதுரைக்காரங்க, நாங்களாம் மதுரைக்காரங்க நல்லா கவனிச்சுப்போன்னு திரும்ப திரும்ப சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாரு. ஒரு வாட்டி சொல்லலாம், ஆமா மதுரைக்காரங்க சாப்பாடு நல்லா இருக்கும், நல்லா கவனிப்போன்ட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லலாம். நீ அடிக்கடி சொல்லும் போது அது ஒன்னால உன்னோட கம்யூனிட்டிக்கே ஒரு இது வரும். அதாவது நீ மற்ற கம்யூனிட்டியை டவுன் பண்ற மாதிரி, மற்றவங்களாம் கவனிக்க மாட்டாங்க, இவங்க மட்டும் தான் கவனிப்பாங்கன்ற மாதிரி ஒரு இது வந்துடும். அப்படி வரக்கூடாது. நீ அதை பத்தியே பேசிட்டு இல்லாம கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டியும் நிறைய பாயிண்ட் கரெக்டா பாயிண்டா எடுத்து வைக்கிறாருங்க. மக்கள் மைண்ட்ல என்ன இருக்குமோ அதை எடுத்து வைக்கிறாரு. இந்த சுபிக்ஷா வீட்டுல கேம்னு பாருங்க என்ன பண்ணிருக்காங்க சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணது இல்லைங்க. அதே மாதிரி சுபிக்ஷாக்கு ஒரு எண்ணம் இருக்கு. என்னன்னா, நம்ம தான் டைட்டிலே வின் பண்ண போறோம். போன சீசன் நினைக்கிறேன், போன சீசனுக்கு முன்னாடி சீசன் கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ண சீசன்ல சரவண விக்ரம்னு ஒரு கேரக்டர் இருந்தாரு. அடிக்கடி நான் தான் டைட்டில் வின்னர் நைட்லாம் பேசுவார் பாத்தீங்களா? ஏறக்குறைய சுபிக்ஷா அதே கேரக்டர் தாங்க. கேம்ல இது வரைக்கும் சுபிக்ஷா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவும் பண்ணதில்ல. நீங்க எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்ப விக்ரம் முதல்ல ரொம்ப வேஸ்டா இருந்தாரு, அதுக்கப்புறம் பயங்கரமா பேசினாரு. இப்ப விக்ரமோட கிராஃப் ஏறிடுச்சு. அந்த மாதிரி சுபிக்ஷாவோட கிராஃபை நீங்க பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே நடுவுக்கா தான் இருக்கும், ஏத்தமும் இருக்காது இறக்கமும் இருக்காது. நீங்க கமருதீன் ஸ்டார்டிங் பாருங்க, தேவையில்லாம சண்டை போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப வேற மாதிரி இருக்காரு, ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனா சுபிக்ஷா, ரம்யா ஜோ, வேற என்ன கேரக்டர், இவங்க 2 பேர் தான் எனக்கு நல்லா வராங்க. சுபிக்ஷா, ரம்யா ஜோ, இவங்க 2 பேரோட கிராஃப் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா சுபிக்ஷா என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்காங்கன்னா, விக்ரம் கிட்ட பேசும்போது சொல்றாங்க, அண்ணன் நீங்களும் நானும் ஃபைனல்ஸ்க்கு போவோம், விஜய் சேதுபதி சார் சுபிக்ஷா தான் வின்னர்னு என் கையை தூக்கி காட்டுவாருன்ற மாதிரிலாம் கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. அது கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்களா இல்ல காமெடியா பேசுறாங்களான்னு நமக்கு தெரியல. சுபிக்ஷாலாம் பார்டர்ல இருக்கவங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப சுபிக்ஷாலாம் ஓட்டிங் வந்தா கடைசியில இருப்பாங்க, கடைசியில ஒரு 3-4 பேர் இருப்பாங்கன்னா அதுல சுபிக்ஷா ஒருத்தங்க. சுபிக்ஷா ஏதாவது பண்ணாதான் மக்கள் ஆதரவு தருவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அரோராவிய மக்கள் கடைசியில தான் வச்சிருந்தாங்க, எப்ப வந்தாலும் இவளை அனுப்பி விடணும் தான் வச்சிருந்தாங்க. ஆனா அரோரா ஓரளவுக்கு ஓப்பன் அப் ஆயிட்டாங்க. இப்ப அரோரா பெட்டர். அப்ப கம்பேர் பண்ணும்போது எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. ஆனா இப்ப ஏதாவது பண்றாங்க, அதாவது ஏதாவது பேசுறது விளையாடுறதுன்னு ஏதாவது பண்றாங்க, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சுபிக்ஷா ஏதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ஃபிஷர் கம்யூனிட்டியில வரேன், என் கம்யூனிட்டிக்கே நான் தான் ரெப்ரசன்ட் பண்ணி வரேன், அந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாதுமா. நீ கேமை விளையாடு,
நீ அந்த ஆவுனா நான் அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்தேன், அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்ததுக்காகவே ஜெயிக்க வச்சிருவாங்களா? வேற யாரோ கூட இதை ஏற்கனவே கேட்டாங்க, நீ அந்த கம்யூனிட்டியிலேருந்து வந்ததுனாலேயே ஜெயிக்க வச்சிருவாங்களா? நீங்க கேம் என்ன ஆடுறன்றதை வச்சு தான் ஜெயிக்க வைப்பாங்க இல்லை தோக்க வைப்பாங்க. அதை விட்டுட்டு அதாவது இந்த பொண்ணே வெளியே வந்ததாங்க புரிஞ்சுக்கும், ஒரு 50-60 இடத்துல பேசிருச்சுங்க. இவங்கள மாதிரியே தான் அப்சரான்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, திருநங்கையா ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்களுமே ஃபிஷர் கம்யூனிட்டி தான். அவங்க ஒரு இடத்துல கூட அதை வெளிப்படுத்தல, அது மூலியமா அனுதாபம் தேடல. ஆனா இந்த பொண்ணு வந்த நாள்ல இருந்து அதை தாங்க தேடிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அதை தான் பேசுது. விக்ரம் சூப்பரா அட்வைஸ் பண்ணாரு, இன்னும் டீட்டெயிலா நிறைய பேசினாரு. ஸோ அது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.